மதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு இடையேயான திடீர் சந்திப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையை கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். விஜய் மற்றும் வைகோ அவர்கள் தொடர்ந்து 45 நிமிடங்கள் கலந்துரையாடலானது நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த 45 நிமிடத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, அடுத்து என்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேற போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் கூட இப்போ பரவிட்டு இருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேர்த்துக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய அந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களே உலுக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைகோவுக்கு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்றையும் வழங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்துருக்காராம். ஸோ அந்த ஆஃபர் என்ன அப்படின்றத பற்றியும், ஸோ இதுக்கு வைகோ அவர்கள் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறார் அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதிமுகவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவர். திமுக கூட்டணியில் தான் அவர் இருந்துட்டு இருந்தார். ஸோ அவருடைய இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை தான் கொடுத்துருக்கு. ஏன் அவர் போய் விஜய் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் இல்லாமல், விஜயோட பார்த்திங்கன்னா 45 நிமிடங்களுக்கு மேலே நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியலில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவர் விஜயோட பேசிட்டு வந்ததுக்கப்புறமா செய்தியாளர்கள்ட்ட என்ன மாதிரியான பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா, விஜயை சந்தித்த வைகோ ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி திறக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு டெல்லியில் நடக்க இருக்கக்கூடிய தன்னுடைய நாடாளுமன்ற உரைகள் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கும்பாரு முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுத்ததாகவும், அதுக்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஆனால் இந்த சந்திப்பினுடைய பின்னணியில் அரசியல் தான் அதிகமாக இருப்பதாக மறைமுகமாக பேசப்பட்டுருக்கு. ஸோ மதிமுக மற்றும் தாவேக வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே இதுதான். சமீப காலமாகவே திமுக கூட்டணியில் மதிமுக அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் வைகோவினுடைய இல்லத்துக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் போய் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் முதல்வர் விஜய் வைகோவினுடைய சந்திப்பே பார்த்திங்கன்னா உறுதியாகிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ என்ன விஷயத்துக்காக வைகோவை இவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்றது இன்னும் அரசல் புரசலாகவே தான் இருக்குது. ஒருவேளை தாவேக அரசு வைகோ அவர்களை அவங்களுடைய கட்சிக்கு இழுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் தான் வைகோ. அவரை இழுக்கிறதுக்கான ஒரு ஸ்கெட்சு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வைகோ மீது விஜய்க்கு தனிப்பட்ட மரியாதையும் இருக்குது. ஏன்னா அவர் அரசியலில் உரிய முறையில் கௌரவிக்கணும் அப்படின்ற எண்ணமும் விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஸோ தலைமைச் செயலகத்தில் நடந்த சந்திப்பின் பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியையும் வைகோ பாராட்டி தான் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவினுடைய பதவி பிரமாண நிகழ்வை எடுத்துக்காட்டாகவே வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா விஜய் அவர்களுடைய பதவி பிரமாணம் அப்படி தான் இருந்துச்சு. அதாவது இவர் எந்த தப்புமே செய்யாமல் ரொம்ப தன்னம்பிக்கையோட பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவர் பாராட்டி பேசியிருந்தார். ஸோ குறிப்பாக விஜய் அவர்களை சந்தித்து பேசினது இதைத்தான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசியலில் திராவிட இயக்கம் வரலாறு, முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட வைகோவுக்கு இருக்கக்கூடிய உறவு, திமுகவினுடைய அரசியல் பயணம், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நேரம் போனதே தெரியல. 45 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுடைய உரையாடலானது நடந்திருக்கு. ஸோ குறிப்பாக அதில் முக்கியமாக அவங்க பேசப்பட்ட விஷயமே ஸ்டெர்லைட் விவகாரம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த நிறுவனத்தை நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி, ஒருவேளை நம்ம இதை அனுமதித்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுடைய பாதிப்புகள் அதிகமாக ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் வைகோ ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் பார்த்திங்கன்னா அதை நல்லா தெளிவாக கேட்டுட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வைகோவினுடைய அறிவுரையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் கண்டிப்பாக விஜய் கருத்தில் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ 2 பேர்த்துடைய சந்திப்புக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தான் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகினாங்க அப்படின்னா வைகோவை அரசியல் ரீதியாக தாவேக கண்டிப்பாக அணுகுவாங்க. அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
மதிமுக நிர்வாகிகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வைகோவினுடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தையும் தேசிய அரசியல் அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜயோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கம் தான் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து அதிகமாக்கி இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதுக்கிடையில் மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா வைகோ அவர்கள் நல்ல ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். இதை பற்றியும் வந்து செய்தியாளர்கள் வந்து வைகோட்ட வந்து கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வைகோ வந்து பதிலளிச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து ராஜினாமா செய்ய விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கட்சி தலைமைக்கிட்ட வந்து அந்த எம்எல்ஏக்களில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஒருவேளை வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா பதவியானது கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய வைகோ வந்து நிச்சயம் விலகிடுவார். ஸோ திமுகலேருந்து ஒரு விக்கெட் வந்து காலியாக போகிறது உறுதியாயிடும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு டார்கெட்டே வந்து இடைத்தேர்தல் தான். ஸோ இடைத்தேர்தலை எப்படி வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எப்படியாவது தாவேக்கா வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு திமுக வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை வீழ்த்தறதுக்கு நிறைய வழிகளை வந்து திட்டமிட்டு காய் நகர்த்திட்டுருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, அவர் வந்து இடைத்தேர்தல் வந்து கண்டிப்பாக எப்படியாவது வந்து விஜயை தோக்கடிக்கணும், அவருடைய இமேஜை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணணும், அவரை வந்து ஏதோ 2-3 இடத்துலையாவது நம்ம வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னாலே அவருடைய இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழக அரசியல் களம் பார்த்திங்கன்னா முன்னெடுப்பு அப்படின்றது இல்லாமல் ரொம்ப கடுமையாக வந்து போட்டியை வந்து சந்திச்சிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 2 பேருமே பார்த்திங்கன்னா இளம் தலைவர்கள் தான். ஸோ இவங்களுக்கு இடையே தான் வந்து இப்போ யுத்தமானது நடந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த அரசியல் யுத்தத்தினுடைய அடுத்த கட்டமாக வர இருக்கக்கூடிய 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் களம் தான். விஜய் அவர்களுடைய இமேஜை எப்படியாவது வந்து ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து ரொம்பவே போராடிட்டுருக்காரு. ஏன்னா இனி வந்து இந்த இடைத்தேர்தலையும் சரி வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலுமே கூட இழப்பதற்கு அப்படின்னு திமுகவுக்கு எதுவும் கிடையாது. அதனால் திமுக வந்து எதுக்கும் பயப்படவும் இல்லை. ஸோ இது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது விஜயோட இமேஜை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா, மக்கள் மத்தியில் டேமேஜ் செஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ அது உதவலைனாலும் உட்கட்சி தேர்தல் லோக்சபா தேர்தலுக்கு பயன்படும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தீவிரமாக வந்து இறங்கி செய்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைத்த கொஞ்ச காலத்திலேயே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியின் தலைவராக தாவேக்கா வந்து தோத்துச்சு அப்படின்னா விஜயனுடைய பிம்பம் வந்து சுக்குநூறாக வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மக்கள் எல்லாருமே தாவேக்கா அரசு மீது ஒரு அதிருப்தியில் வந்து இருக்கிற மாதிரி தான் பிம்பங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை எப்படியாவது பெருசு பண்ணி இந்த விஷயத்தை மாநிலம் முழுக்க வந்து கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு உதயநிதி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுப்பாளராக அன்பில் மகேஷை வந்து நியமித்து திமுக பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பமசமுத்திரம் தொகுதி பணிகளை அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னா வச்சு இந்த செய்துட்ருக்காங்க. இதனால் 6 தொகுதிகளில் 3ல் வெற்றி பெற்றோம் அப்படின்னா கூட தாவேக்காக்கு மிகப்பெரிய சேதாரம் வந்து ஏற்படும் அப்படின்னு திமுக வந்து கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்றத. நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.